நண்பருக்கு எல்லாருக்கும் வணக்கம். எல்லா டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. இந்த வீடியோவுல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு 5 ஸ்டாக்கு, ஸ்மால் கேப் ஸ்டாக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு வந்து மல்டிபேக்கர் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கா? அத பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எப்போதுமே ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மாலாம் மல்டிபேக்கர் ஆயிராதுங்க. அதனுடைய பிசினஸ் கன்டினியூவா குரோ ஆகணும். அவங்களுக்கு தொடர்ந்து ஆர்டர் புக் கிடைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கணும். இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா குரோ ஆயிட்டே இருக்கணும். இந்த மாரிக்கு நெறைய கேட்டகரி இருக்கு. அந்த வகையில வந்து நம்ம இந்த ஸ்டாக்க பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலும் நம்ம இந்த ஸ்டாக்ல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ குளோபல் மார்க்கெட் பார்க்கையில வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு செல்லிங். அமெரிக்கா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான ஒரு செல்லிங்கு. நாஸ்டாக்கு, அதுக்கப்புறம் டவ் ஜோன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 1% மேல நல்ல ஒரு டவுனு. யூரோப்பியன் மார்க்கெட் நல்ல ஒரு டவுனு. நம்முடைய கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, 61 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரீன்ல தான் இருக்கு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஆயில் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எனர்ஜி கிரைசிஸ் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து ரொம்ப கவனமா நம்ம மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும். நம்முடைய ஸ்டாக் செலக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமா இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னா, கண்டிப்பா நம்ம குளோபல் எக்கனாமிக்க நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, வெளிநாட்டுல நடக்கிற மத்த கண்ட்ரில நடக்கிற வார் பிரச்சனையோ, இல்ல வேற ஏதாச்சும் இஷ்யூவோ வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நம்முடைய எக்கனாமிக்க பாதிக்கும். ஏன்னா, நம்ம வந்து ஒவ்வொரு கண்ட்ரிய சார்ந்து தான் இருக்கிறோம். ஏன்னா, நம்ம சில குட்ஸ் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். சில இது இம்போர்ட் பண்றோம். அதே மாரிக்கு மத்த கண்ட்ரியும் அதே மாரிக்கு தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் எக்கனாமி தெரிஞ்சுக்கணும் நம்ம கண்டிப்பா. அப்பதான் நம்முடைய ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அதுல நம்ம ஜெயிக்க முடியும். நான் செலக்ஷன் பண்ண ஒரு 5 ஸ்டாக்கு. அந்த 5 ஸ்டாக்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாக் நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் டிஜிடிக். இந்த கம்பெனி வந்து நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எல்லாருக்குமே தெரியும். அடிக்கடி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இப்ப ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நேத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஒரு 790 கோடிக்கு 709 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. கன்டினியூவா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு. நான் அதோட டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெலிகிராம் குரூப் இருக்கு. வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்க. அதில நெறைய நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான தகவல வந்து ஷேர் பண்றாங்க. அவங்களுடைய கருத்தையும் ஷேர் பண்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்வெஸ்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்க்கையில ஒரு 4000 கோடி தான். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூல இருக்கு. 15ல இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா டீசென்ட்டா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் நல்லா வச்சிருக்காங்க. கடன் கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1க்கு கீழ தான் இருக்கு. இவங்க வந்து முக்கியமான என்னென்ன பிசினஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா, மேனுஃபேக்சரிங், இன்ஸ்டாலேஷன் அண்ட் கமிஷனிங் ஆஃப் டிசி பவர் சிஸ்டம், லித்தியம் பேட்டரீஸ், மானிட்டரிங் சிஸ்டம் அண்ட் இன்வெர்ட்டர், டெலிகம்யூனிகேஷன்லயும் இவங்க இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, க்ரோ ஆறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா ஒரு 1 இயர்க்குள்ள தான் ஐபிஓ லிஸ்ட் ஆனது. லிஸ்ட் ஆயிட்டு நல்ல ஒரு டவுன் ஆயிட்டு, இப்போ மறுபடியும் வந்து ஹை போயிட்டு மறுபடியும் ஒரு டவுன்ல தான் அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவங்களுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் மார்ச் ரிசல்ட் வரல. லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் நல்லாவே குடுத்துருக்காங்க. 68 டூ 79 கோடி. இயர் ஆன் இயர் பார்க்கையில 406 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் மார்ச்ல 2022 மார்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு பாருங்க. 2500 கோடி சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. டிடிஎம்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த மார்ச் ரிசல்ட் எப்படி வரும்னு நம்ம பார்த்துக்கலாம். நெட் ப்ராஃபிட் பார்க்கையிலே 12 கோடியில பார்த்தீங்கன்னா, இப்ப 251 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, டிடிஎம்ல இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் 82 இருக்கு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத், ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் நல்லா இருக்கு. ரிசர்வ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 1250 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. பாரோயிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, 151 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, கடன் வாங்கியிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, 17 கோடி மைனஸ்ல இருக்கு. லாஸ்ட் இயர்ல வந்து பார்க்கையில மார்ச்ல வந்து பார்க்கையில பிளஸ்ல தான் இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் மைனஸ்ல இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, புரமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா விக்கவே இல்ல. 70% வச்சிருக்காங்க. டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வச்சிருக்காங்க. பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியுடைய வெப்சைட்ட நீங்க பாருங்க. உங்களுக்கு என்னென்ன பிசினஸ் பண்றாங்க உங்களுக்கு புரியும். இந்த பவர் செக்டார்ல தான் இந்த ஸ்டாக் இருக்கு. இந்த கம்பெனி. இந்த எலக்ட்ரிக்கல் போர்டு இந்த மாரி நெறைய வந்து தயாரிக்கிறாங்க. இவங்க வந்து இவங்களுடைய பிசினஸ் மாடல் நம்ம பார்க்கலாம். மெனுல போய் பார்த்தா நமக்கு தெரியும். ப்ராடக்ட் டெலிகாம் நெறைய குடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் டிசி பவர் சிஸ்டமு, டிசி பவர் சிஸ்டமு, சார்ஜ் கண்ட்ரோலர், லித்தியம் பேட்டரி, எம்எஃப், எல்டி பேனல் மெட்டீரியலு ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பவர் சிஸ்டத்துல தான் இருக்காங்க. சோலார்லயும் இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட டெக்னிக்கல் நம்ம பார்க்கலாம். டெலிகிராம்க்கு அ ட்ரேடிங் வியூல. இந்த ஸ்டாக்கு ஐபிஓ லிஸ்ட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுனா வந்து நல்ல ஒரு லோல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. பிரேக் அவுட் பண்ணி அந்த ட்ரெண்ட் லைன ரீடெஸ்ட் பண்றதுக்காண்டி வந்திருக்கு இந்த ஸ்டாக்கு. நீங்களும் வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்க. 2வது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் எஸ்டேட் ஸ்டாக் தான். லோட்டஸ். இந்த ஸ்டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். லோட்டஸ் டெவலப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7000 கோடி மார்க்கெட் கேபிட்டல் வருது. ரியல் எஸ்டேட்ல இருக்காங்க. மும்பைல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நெறையா வீடு கட்டி லக்ஸரி வீடு அத வந்து பார்த்தீங்கன்னா, அல்ட்ரா லக்ஸரி ரொம்ப
விஐபி இந்த மாதிரி பணக்காரர் வாங்குற மாதிரி உள்ள வீடு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கட்டி விற்கிறாங்க அப்பார்ட்மெண்ட்ஸு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 28 இருக்குது. ஆர்ஓசி ஆர்ஓஇ நல்லா டீசெண்டாக இருக்குது. பேஸ் வேல்யூ 1. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 82% வச்சிருக்காங்க. கடன் சுத்தமாக கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ ரீசெண்டாக லிஸ்ட் ஆனது. நல்ல ஒரு டவுனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ரெக்கவர் ஆகி இப்போ சைடு வேல வந்து இப்போ கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. இவங்களுடைய சேல்ஸ் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச்சோடைய ரிசல்ட் வந்திருக்கு. சேல்ஸை பார்த்தீங்கன்னா 308 கோடி. லாஸ்ட் இயர் மார்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 190 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 128 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் குவார்ட்டர் டிசம்பரில் 224 கோடியோட கம்பேர் பண்ணும்போது நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு 80 கோடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 35லேருந்து 39 ஆயிருக்கு. நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 70 கோடியிலேருந்து 101 கோடி ஆயிருக்கு. இவங்களுடைய வந்து இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ க்ரோ ஆகிட்டே இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இயர் ஆன் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 243 கோடி வந்து பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் growth நல்லா இருக்குது. காம்பவுண்ட் ப்ராஃபிட் growth நல்லா இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குது. இது வந்து புதுசாக ஐபிஓ லிஸ்ட் ஆனால வந்து பார்த்தீங்கன்னா 1 இயரோட ஆகலை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் சிஜிஆர் வந்து போடல. நல்ல ஒரு டவுனில் தான் இந்த ஸ்டாக் இருக்குது. நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ரிசர்வில் வந்து பார்க்கல 1862 கோடி ரிசர்வ் வச்சுருக்காங்க. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மும்பையில் குஜராத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. பாரோயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 131 கோடி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நம்ம பார்க்கல ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 81.87 வச்சுருக்காங்க. நல்லாவே ஹையாக வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. எஃப்ஐகிட்ட கொஞ்சம் இருக்குது. டிஐட்டையும் கொஞ்சம் இருக்குது. பப்ளிகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லோட்டஸ் டெவலப்பர் இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லோட்டஸ் டெவலப்பருடைய நம்ம டெக்னிக்கலி நம்ம பார்த்துடலாம். ட்ரேடிங் வியூவில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் இதுதாங்க. சாம்பிள் டேட்டா தான். எதுவுமே வந்து பை காலோ செல் காலோ எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஜஸ்ட் ரிசல்ட் வந்துருக்கு. இந்த ஸ்டாக் டவுனில் இருக்குது. அதை பற்றி நம்ம தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்டில் தான் லிஸ்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஸ்டாக்கும் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கோடைய ரிசல்ட் வந்துருக்கு. நல்லா தான் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ட்ரெண்ட் லைன் பக்கத்தில் தான் வந்து ஸ்டாக்கு டச் பண்ணிவிட்டு ஆல் டைம் வந்து மல்டிபிள் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் டச் பண்ணியிருக்கு. 1 2 3 நிறைய டைமு. இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக வந்து அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதான் லோ, இதோட ஸ்டாக்கோடைய லோ. அடுத்தது நம்ம மூணாவதாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இபேக். இந்த ஸ்டாக்கோடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தான் வந்திருக்கு. இபேக் ப்ரீபப் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்காங்க. ஃப்ரீ இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு தெரியும். அதோட வெப்சைட்டை நான் காமிக்கிறேன். பில்டிங் கட்டாமல் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க. ஆஃபீஸ் போட்டிருப்பாங்க. அதுதான் ஃப்ரீ இன்ஜினியரிங் பேக்கேஜ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த ஃபோட்டோவில் பார்த்து தான் உங்களுக்கு தெரியும். இந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் ஃப்ரீ இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதில் இருக்காங்கன்னா கண்ட்ரோல் ரூமு, ரயில்வே ஷெல்டரு, லேபர் ஹெல்மெட்டு, லோ காஸ்ட் ஹவுசிங்கு நிறைய ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ரிசல்ட் வந்திருக்கு நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கோடி தான். இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆயிருக்கு. ஆர்ஓசி ஆர்ஓஇ நல்லாயிருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 21 நல்ல ஒரு லோவில் தான் இருக்குது. புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 73. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 65 வச்சுருக்காங்க. டெப்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேஷியோ 1க்கு கீழே தான் இது இருக்குது. பேஸ் வேல்யூ 2 இருக்குது. டிவிடெண்ட் கொடுக்குறது கிடையாது. இந்த ஸ்டாக்கோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் வந்திருக்கு. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சேல்ஸு 325 கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா 471 கோடி வந்து சேல்ஸு சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லாவே ஜம்ப் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மார்ச்சில் 331 கோடியிலேருந்து 470 கோடி நல்லா அதிகமாகவே சேல்ஸ் கூடியிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 33 46 இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 17 30 கோடியாக இருக்குது. நல்லாவே நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா 11 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 91 கோடி. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக க்ரோ ஆகிட்டே இருக்குது. காம்பவுண்ட் சேல்ஸ் growth நல்லா இருக்குது. காம்பவுண்ட் ப்ராஃபிட் growth நல்லாவே வச்சிருக்காங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாவே வச்சிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கண்டினியூ வந்து பார்த்தீங்கன்னா 670 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வச்சிருக்காங்க. கடன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அந்த அளவுக்கு இல்லை. 222 கோடி தான் கடன் இருக்குது. கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது உங்களுக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் வந்து பார்க்கல ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் செல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அதிகமாக இல்லை கொஞ்சோண்டு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் நல்லாவே வச்சிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கில் ஹோல்ட் பண்ணுறாங்க. 15% வந்து பார்த்தீங்கன்னா டிஐயும் எஃப்ஐயும் வந்து டோட்டலாக வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக்கு இருக்குது 20%. இந்த ஸ்டாக்கோடைய டெக்னிக்கல் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரி. அதனால் இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் நல்ல ஒரு ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை போயிட்டு நல்ல ஒரு
நல்ல ஒரு லோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதான் லோயஸ்ட்டு, இந்த ஸ்டாக்கோடைய லோயஸ்ட்டு இது பாயிண்ட்டு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணலை. நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சோம்னா பிரேக் அவுட் பண்ணலை. ஆல் டைம் வந்து 2-3 டைம் வந்து டச் பண்ணியிருக்கு இந்த ஸ்டாக்கு. ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இப்போ ரொம்ப வீக்கில் தான் இருக்குது. அதனால் இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் ப்ரிப்பேர். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அடின்னு அடித்து இறக்கிட்டு இருக்காங்க. நம்ம நிறைய டைம் இந்த ஸ்டாக்கை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுனு. இது வந்து மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 2800 கோடி தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்இ ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். இந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் இருக்கான்னு நம்ம நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டாக் P21 தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வச்சிருக்காங்க. பிளெச்சிங் கொஞ்சோண்டு இருக்குது. ஒரு பாயிண்ட் கீழே தான் இருக்குது. பேஸ் வேல்யூ 1, கடன் கிடையாது. பெக் ரேஷியோ 1 கீழே தான் இருக்குது. இந்த ஸ்டாக் நிறைய டைம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ரிசல்ட் நல்லா தான் கொடுத்துருந்தாங்க. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அடி இறக்கிட்டாங்க இந்த ஸ்டாக்கை. எதுக்குன்னு தெரியல. சேல்ஸை நீங்கள் பார்த்தா தெரியும். 492 கோடியிலேருந்து 593 கோடி, அதாவது 100 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க குவார்டர். இயர்னு பார்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா 400 கோடிலேருந்து பார்த்தீங்கன்னா 593 கோடி, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 190 கோடி வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிவ் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால தான் என்னமோ தெரியல இறங்கியிருக்கு. ஆனால் ஆப்ரேட்டிவ் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 51லேருந்து 55 ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 36லேருந்து 38 ஆயிருக்கு. இயர் பார்க்கையில 4 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 133 கோடி பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா தான் வச்சிருக்கு ரெக்கார்டு. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குது. இந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகி ஆல்மோஸ்ட் 1 இயர்க்கு மேலே ஆச்சு. ஆனால் வந்து ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் கொடுக்கவே இல்லை. -52 தான் இருக்குது. நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா 1387 கோடி ரிசர்வ் வச்சிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் பாருங்கள் ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டு தான் அர்த்தம். அடுத்தது நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளஸில் தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 44 வச்சுருக்காங்க. 40லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸே பண்ணியிருக்காங்க. 44.13 44.16 ஆயிருக்கு. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விற்றுருக்காங்க. டிஐட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல் பண்ணியிருக்காங்க. பப்ளிக் இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஜாக்லின் ப்ரிப்பேர்டு ரொம்ப டைம் நம்ம வந்து நிறைய டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுற நண்பர்களுக்கு தெரியும். நானும் இந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுறேன். நம்ம குரூப்பில் உள்ள நண்பர்கள் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஹோல்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் கண்டினியூ வந்து டவுன் ஆகிட்டு ப்ரீவியஸ் லோவிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் கரெக்ஷனில் இது இதுவும் ரெக்கவர் ஆகிட்டு ஒரு முக்கியமான ரெசிடென்ட்டை டச் பண்ணிவிட்டு ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்ல ஒரு டவுனில் இருக்குது. இன்னும் அந்த ப்ரீவியஸ் லோவோடைய வந்து நம்ம வந்து பிரேக் அவுட் பண்ணலை. இதுதான் ப்ரீவியஸ் லோ. அது பக்கத்துலலாம் வந்துட்டுருக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா சர்வோடெக். சர்வோடெக் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு நியூஸ் வந்திருக்கு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீசார்ஜபிள் வந்து ஒரு பேட்டர்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்குக்கு. நம்ம வந்து டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் நல்லாவே வந்து ஹையில் போணுச்சு. இதோடைய ரிசல்ட் இன்னும் வரல. மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்க்கல 2000 கோடி தான். ஸ்டாக் பி வந்து வேல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 58 வச்சுருக்காங்க. கொஞ்சம் பிளச்சிங் இருக்குது. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1 கீழே தான் இருக்குது. பேக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு மேலே இருக்குது. நம்ம ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1, அதோட கொஞ்சம் கூட தான் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவி சார்ஜஸ், சோலார் ப்ராடக்ட் அண்ட் பவர் பேக்கப் ப்ராடக்ட்டில் இருக்காங்க. ஸோ சர்வோடெக் தெரியாத நண்பர்களாக இந்த ஸ்டாக் நல்ல ஒரு டவுனில் தான் இருக்குது. இதில் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ரிசல்ட் வந்திருக்கு. சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 210 கோடி. லாஸ்ட் இயர் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 கோடி அதிகமாக பண்ணியிருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டரோட. இயர் பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்பரேட்டிவ் மார்ஜின் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இயர் பார்க்கையில் 1 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா 36 கோடி வந்து பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத்து நல்லா ரெக்கார்டு பண்ணிச்சிருக்காங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லா இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த வருஷம் மட்டும் தான் வந்து ரொம்ப கம்மியான ஒரு மைனஸ் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லாவே இருக்குது. ரிசர்வில் வந்து பார்த்தீங்கன்னா 245 கோடி. கடன் கொஞ்சம் வாங்கியிருக்காங்க. 75 கோடிலேருந்து 192 கோடி அதிகரிச்சிருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்க்கையில் ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 58.61 வச்சுருக்காங்க. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தான் வச்சுருக்காங்க. டிஐடி இந்த ஸ்டாக் கிடையாது. பப்ளிக் தான் இந்த ஸ்டாக் அதிகமாக இருக்குது. சர்வோடெக்கு முக்கியமான ஒரு இவி செக்டரில் தான் இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவி செக்டரில் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நிறையா வந்து பேர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பைக் வாங்குறவங்களோ இல்லை கார் வாங்குறவங்களோ வந்து பார்த்தீங்கன்னா இவி செக்டரில் உள்ள காரை தான் வாங்குறாங்க, பைக்கும் வாங்குறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஆயில் கிரைசிஸ் வந்து எனர்ஜி கிரைசிஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பிரதமரே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இந்த ஸ்டாக்லாம் வந்து ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சர்வோடெக்கு இதோட டெக்னிக்கல் நம்ம பார்க்கலாம். சர்வோடெக் ரினியூவபிள் எனர்ஜி இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரீசெண்ட் லோலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ரைஸ் ஆகிட்டு ஒரு ரெசிடென்ஸை டச் பண்ணிவிட்டு மறுபடியும்
ப்ரீவியஸ் லோவுக்கு வந்து பக்கத்தில் வந்துட்டு மறுபடியும் நல்ல ஒரு ரைஸ் ஆகிட்டு இப்போ ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் சர்வோடெக்கை பற்றி. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண 5 ஸ்டாக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்டாரில் உள்ள ஸ்டாக்கு தான். அதில் 4 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கு. அதில் 3 ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இபிஎஸ் க்ரோ ஆயிருக்கு. சர்வோடெக்கில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 2 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது. இந்த சர்வோடெக் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 2027 ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் க்ரோத் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனர்ஜி கிரைசிஸ் வரனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வோடெக் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இவி சார்ஜஸ் போட்டனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரோ ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்களும் டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான தான், சாம்பிள் டேட்டா தான். எந்த ஒரு ஸ்டாக்குமே நம்ம பை காலோ செல் காலோ எப்போவுமே கொடுக்குறது கிடையாது. என்ன ஃபேக்ட் இருக்கோ அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ட்ரேடிங் வியூலையும் சரி, ஸ்க்ரீனர்லையும் சரி. அதனால் நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதாலுமே நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரை கேட்டு, ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசரை கேட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் லைக் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்களுக்கு போய் சேரும். அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பயனடைவாங்க. என்னுடைய ஒர்க் பிசிலையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவை உங்களுக்காண்டி அனலைஸ் பண்ணி நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் அதிகமாக லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.